வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். ஆத்ம பந்தம் தொடருமா? அதாவது ஆத்மாவுடைய கனெக்ஷன் அடுத்த ஜென்மத்துல பூமியில திரும்பவும் சந்திக்குமா? இத பத்தி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்காக தான் இந்த பதிவு. நிச்சயம் பார்க்குங்க. அவங்களுடைய மனம், உடல், ஆன்மீக ரீதியா சில ஆழமான அறிகுறிகள் எல்லாமே நான் இந்த பதிவுல சொல்லப் போறேன். சாதாரண மனுஷங்க சந்திப்பை விட இந்த சந்திப்பு நிச்சயம் உங்க வாழ்க்கையில மாற்றம் தரக்கூடியதா, வித்தியாசமானதா இருக்கும். அதாவது இந்த ஆத்ம பந்தம் அப்படின்றது அது அன்பாய் இருக்கலாம், பகையாய் இருக்கலாம். நீ என்னை இப்படி பண்ணிட்ட, ஆனா நிச்சயம் நான் உன்னை வாழ விட மாட்டேன் அப்படின்னு யாராவது சொன்னாலோ, அல்லது உண்மையா இருந்தாதான், அல்லது நான் உன்னை ரொம்ப விரும்புகிறேன், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னை நான் நிச்சயம் தொடர்ந்து தான் வருவேன் அப்படின்னு சொன்னாலோ அது நிச்சயம் நடக்கும். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆமாங்க, ஒவ்வொரு மனுஷ வாழ்க்கையிலையும் இந்த ஆத்ம பந்தம் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. நீங்க எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவங்களுடைய இந்த வாழ்க்கை தொடருது. அது எப்படிங்க நாங்க நம்புறது? அதுக்கு தாங்க சில விஷயங்களை சொல்றேன். அதுக்கப்புறம் நம்ம இதை பத்தி பேசலாம். இப்போ நம்ம ஒரு 10வது வகுப்பு பாடம் படிக்கிறோம். அந்த படிப்புல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல நம்ம ஃபெயில் ஆயிட்டோம்னா திரும்பவும் எக்ஸாம் எழுதி அதை பாஸ் பண்ண அப்புறம்தான் முழுமையா 10ஆம் வகுப்பு முடிச்சது அப்படின்னு ஒரு அர்த்தம். நிறைய பேருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம். நல்லா வாழும்போது டப்புன்னு இறந்து போகிறதும், அல்லது வாழ்க்கை ஆரம்பம் தொடங்கும் போது டக்குன்னு மறைஞ்சு போகிறதும், இல்லை கடைசி வரைக்கும் போராட்டமாக வாழறது. சிலர் எவ்வளோ சம்பாரிச்சாலும் கையில் நிற்காம போகிறது. இந்த நிறைய விஷயங்களுக்கு காரணமும் இந்த ஆத்ம பந்த தொடர்பும் நிறைய சம்பந்தம் இருக்குங்க. நிறைய உழைப்பாங்க, ஆனால் கையில் ஒரு பைசா கூட தங்காது. ஏதாவது ஒரு செலவு போய்கிட்டே இருக்கும். அவங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். நேற்று கூட நான் 1,00,000 ரூபாய் கொண்டு வந்தேன், ஆனால் இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு இன்னொருத்தர்கிட்ட கையேந்துறேன், ஏன் அப்படின்னு கேள்வி இருக்கும். சிலருக்கு எல்லா வசதியும் இருக்கும், ஆனால் ஏதோ ஒரு மனசுல ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்கும், நிம்மதி இருக்காது. சிலர் ரொம்ப பிரம்மாண்டமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த குறையுமே இருக்காது. அவங்க இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப டாப்ல ஸ்கை இஸ் த லிமிட் அப்படின்ற மாதிரி வாழ போறோம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த குடும்பத்தில் இருக்கிற முக்கியமான நபர் தவறி போகிறார். அவங்களுடைய வாழ்க்கை அதல பாதாளத்துல மாற்றப்படுது. இதுக்கும் இந்த ஆத்ம பந்தத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. இப்போ நம்ம இதுல இருக்குன்றத நான் சொல்லிட்டேன். இதுக்கு புராணத்துல ஏதாவது கதை இருக்கான்னா அதுக்கும் இருக்கு. சிவன் தன்னுடைய தந்தை வீட்டுக்கு போகணும்னு பார்வதி தேவி கேட்டாங்க. நான் போகணும், எங்க அப்பா வீட்டுக்கு யாகம் நடக்குது, நான் பொண்ணா அந்த இடத்துல போய் கலந்துக்கணும், இல்லை அங்கே அவமானம் நடக்கும், இல்லை நான் போய் தான் தீருவேன் அப்படின்னு போறாங்க. அங்க நடந்த அவமானத்தை பார்த்ததுமே அதே இடத்துல தீ குளிச்சு இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்றாங்க, இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த ஈசன் தான் என்னுடைய கணவர் அப்படின்னு. அவங்க சொன்ன வாக்க மீறல. அடுத்த ஜென்மத்துல அவங்க இமயமலையுடைய மகளா பிறந்தாங்க. அந்த இடத்துல தவம் இருந்து ஈசன் தான் திரும்பவும் நமக்கு கிடைக்கணும்னு நினைச்சாங்க. இந்த ஞாபகம் அவங்களுக்கு எப்படி வந்தது? உடல் அழிக்கப்படலாம், ஆனால் ஆத்மா அழியாது. அடுத்தது நம்ம ராதா கிருஷ்ணனை யோசிங்க. ராதா கிருஷ்ணனுடைய அன்பு ஆத்மா ஆத்மாவுக்கு உண்டான நட்பு. அந்த அன்பு பல யுகங்களா மேலுலகத்துல இருக்கு.
அப்ப வந்து திடீர்னு அந்த இடத்துக்கு வந்த ஒரு முனிவர், நான் கூப்பிடுறது கூட உங்களுக்கு காதுல கேட்காத அளவுக்கு நீங்க 2 பேரும் இவ்ளோ பிரியமா இருக்கிறீங்களா? ஆனா நீங்க பூமியில போய் மனுஷனா வாழும்போது ஒருத்தர ஒருத்தர் மறந்து போற அளவுக்கு ஒரு நிகழ்ச்சி நடக்கும். எப்படி நீங்க நினைக்கிறீங்கன்னு பார்க்கிறேன். அப்படின்னு சாபத்த குடுத்துட்டாரு. பூமிக்கு வந்து பொறந்த கிருஷ்ண அவதாரம் எடுத்து அவரு ராதா மேல ரொம்ப உயிரா இருந்தாரு. ராதாவ பார்க்கலன்னா அவருக்கு வாழ்க்கையே கிடையாது அப்படின்ற மாரி இருந்தாரு. ஆனா ராதாவ கல்யாணம் பண்ணல. ராதா கூட கடைசி வரைக்கும் அவரு சேரவே இல்ல. ஆனா ஒரு விஷயம் பார்த்தீங்களா? இன்னைக்கும் கிருஷ்ண பக்தர்கள் கோவில்ல சாமி கும்பிடும்போது, "கிருஷ்ணா எனக்கு இத செய்" அப்படின்னு கேட்க மாட்டாங்க. "ராதே கிருஷ்ணா" அப்படின்னு சொன்னப்ப தான் அந்த கிருஷ்ணருக்கே காது கேக்குதாம். இந்த அன்பு எந்த இடத்துலயும் குறையறதே இல்லங்க. எல்லா இடத்துலயும் இதே மாரி தாங்க இருக்குது. புராணத்திலயும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. நம்மளுக்கு இந்த ஆத்ம பந்தம் அப்படின்னா, ஒருத்தர் மேல வைக்கிற அந்த அன்பு எத்தனை யுகங்கள் கடந்தாலும் தொடர்ந்து வரும். இன்னைக்கு நீங்க ஒரு குடும்பம் இருக்கீங்க அப்படின்னா, அந்த குடும்ப உறுப்பினர்கள்ல ஒத்துமையா இருந்தீங்கன்னா, அதே குடும்பம் தான் அடுத்த ஜென்மத்திலயும் உங்களுக்கு வரும். இதிலிருந்து புதுசா ஒரு ஆள் யாரும் வரமாட்டாங்க. இத்தன பேர் தான் இத்தன பேர் தான் மாறி மாறி வருவாங்க. புள்ளையா வருவாங்க, இல்ல வெளியில இருந்து வர மருமகனா வருவாங்க, மகளா வருவாங்க. யாரோ ஒருத்தர்கிட்ட அந்த அன்பு கிடைச்சிட்டு தான் இருக்கும். ஒரு விஷயம் இங்க சொல்லணும். நம்ப மனுஷனா பொறக்கிறோம். உங்க எல்லாருக்குமே விஞ்ஞானப்படியோ, எல்லா அதாவது வரலாற்றுப்படியோ, ஆன்மீகப்படியோ, எதுப்படி யோசிச்சு பார்த்தாலும், ஆத்மாவுக்கு அழிவில்லை அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே உண்மையா தெரியும். அந்த ஆத்மாக்கு எல்லா நினைவும் இருக்கும். அது எப்படிங்க நாங்க நம்புறது? சரி, நம்ம சித்தர்கள் வாழ்க்கையே எடுத்துக்கலாம். இந்த சித்தர்கள் பண்ற சாகசம்லாம் இருக்க, அவங்க படிக்கல. அவங்க வந்து பெரிய பெரிய கல்லூரிக்கு போகல. இருந்தாலும் அவங்க சொல்ற விஷயங்கள் காலம் கடந்தும் நமக்கு பயன்படுது. இது எப்படிங்க நடக்குது? போன ஜென்மத்துல அவங்க பெரிய அறிவாளியா இருந்திருக்கலாம். அதோட பலன் இந்த ஜென்மத்துல நடந்திருக்கலாம். இந்த மாரி இந்த ஆத்மார்த்த பந்தம் வந்து அவ்வளோ சிறப்பானது. சரி, இந்த ஆத்மார்த்த பந்தம்ன்றீங்க, இது வாழ்க்கையில எப்ப வரும்? இப்போ நெறைய குடும்பங்கள பார்க்குறோம். திடீர்னு அந்த குடும்பத்துல ஒரு துன்பம் வருது. அதுவரைக்கும் அவங்களுக்கு அடுத்த கட்டம் எப்படி எடுத்து வைக்கணும்னு தெரியாது. அந்த மாரி நேரத்துல இந்த ஆத்மா என்ன பண்ணும்? தன்னுடைய குடும்பத்த தேடி வரும். ஆத்மாக்கு அழிவு கிடையாது. உடலுக்கு மாத்திரம் அழிவு. எத்தனை உடல் எடுத்தாலும் அந்த உடல் சரியில்லன்னா, அந்த ஆத்மா மாறி வேற உடலுக்குள்ள போயிடும். உடல்ன்றது ஆடை மாதிரி தான். இதான் பகவத்கீதையிலயும் சொல்லியிருக்கு. இதான் பகவத்கீதையில சொல்லியிருக்கு. உடைய ஒரு கிழிச்சல் ஆயிடுச்சுன்னா, நம்ம எப்படி புது உடைய மாத்துறோமோ, அந்த மாரி அந்த ஆத்மா தங்கியிருக்கிற அந்த உடல் ஏதாவது குறைபாடு ஏற்பட்டா, அதாவது நம்ம கிட்ட ஒரு பை இருக்கு. அதுல 1 கிலோ தக்காளி தான் பத்தும். நம்ம 2 கிலோ, 3 கிலோன்னு அடுக்குனோம்னா, பை கிழியும். அந்த மாரி தான் இந்த மனிதனுக்கு துன்பமும், பிரச்சனைகளும் அதிகமாக அந்த ஆத்மாவால் தாங்க முடியாம மரணத்துக்கு போது. அந்த மரணத்துக்கு அந்த உடல் போனதும், அத எரிச்சிடுறாங்க. ஆனா இந்த ஆத்மா மாத்திரம் இந்த பிரச்சனைகளை சுமந்துகிட்டு தான் இருக்கு. அதால இத மறக்க முடியாது. சில ஆணித்தரமான விஷயங்கள மட்டும் தான் அதால மறக்க முடியாது. எல்லா விஷயத்தையும் மறக்க முடியாதுன்னா, அதால தாங்குறது கஷ்டம். சில விஷயம் குறிப்பா அதுக்கு வந்து தன்னுடைய மனைவிய ரொம்ப உயிரு. எத்தன ஜென்மம் எடுத்தாலும் இவ தான் எனக்கு வேணும். என்னுடைய புள்ள எனக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தன ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு வேணும். எனக்கு எங்க அப்பாவ பிடிக்கும். அப்படின்னா, இந்த ஆத்மாக்கள் அத ஞாபகம் வச்சுக்கும். சில வார்த்தைகள மாத்திரம் தான் அது ஆழமா
ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்காக தான் இந்த ஆத்மாக்கள் அவங்கள சந்திக்க வரும். இந்த 2 ஆத்மாக்களும் பூமியில சந்திக்கிறது கண்டிப்பா எல்லார் வாழ்க்கையிலேயும் நடக்கிற ஒரு ஆச்சரியமான விஷயம். நீங்க ஒரு பிரச்சனையில இருக்கும்போது முன்ன பின்ன தெரியாத ஒரு மனிதர் உங்ககிட்ட வருவார். உங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைய பார்த்ததுமே அவரே சொல்லுவாரு, "கவலைப்படாதம்மா, உன் பிரச்சனை தீந்துரும்." நீங்க எதுவுமே சொல்லியிருக்க மாட்டீங்க. இந்த ஆறுதலான வார்த்தை அவர பார்க்கும்போது, உங்களுக்கு மனசுல தோணும். இந்த மனுஷன நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். ஆனா எங்கன்னு தான் ஞாபகம் இருக்குல்ல. எனக்கு சுத்தமா வரல. ஒருவேளை சின்ன வயசுல நானு இந்த ஏரியால இருந்தேன். அப்போ இவர பார்த்தா மாரி இருக்குமா? ஒருவேளை அது கூட இருக்கலாம். இல்ல நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரா? நம்ம அம்மாவுக்கு தெரியுமா? அப்பாவுக்கு தெரியுமா? இல்ல நம்ம கணவருக்கு தெரியுமா? நெறைய யோசிப்போம். ஆனா, அது உங்களுடைய நெருங்கிய தொடர்பா இருக்கலாம். யோசிச்சு பாருங்க. சில விஷயங்கள நம்ம யாருன்னே தெரியாத புது நபர்கிட்ட டக்குன்னு பேசணும் போல தோணும். இவங்க கிட்ட நம்ம கதையெல்லாம் சொல்லி அழணும்னு தோணும். ஆனா, அவங்கள இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க மாட்டீங்க. திடீர்னு நீங்க ஒரு நடைப்பயிற்சிக்கு பார்க்குக்கு போகும்போது, அங்க உட்கார்ந்திருக்க அவங்கள பார்த்த உடனே, நீங்களே போய் அவங்க பக்கத்துல உட்கார்ந்திருப்பீங்க. "நீங்க யாரு? எங்க இருந்து வரீங்க? ஏன் இங்க உட்கார்ந்திருக்கீங்க?" அப்படின்னு ஆரம்பிச்சு, உங்க கதையெல்லாம் அவங்க கேட்காமலேயே சொல்லி, அவங்க கிட்ட ஆறுதல் கிடைக்குமான்னு பார்ப்பீங்க. நீங்க எதிர்பார்க்கிற ஆறுதல அவங்க கண்டிப்பா குடுப்பாங்க. அதுக்கப்புறம் மனசு அவங்கள திரும்பவும் பார்க்கணும் அப்படின்ற ஆசை. அதே போல நமக்கு சின்ன வயசுல அப்பாவ பிடிக்கும். ஆனா சின்ன வயசுல அப்பா இறந்துட்டாரு. ஆனா திரும்பவும் நம்ம வாழ்க்கையில இவ்வளோ வசதி வாய்ப்பு வந்துருச்சு. ஆனா அந்த அப்பாவ இழந்துட்டோமே அப்படின்னு நினைக்கும்போது, திடீர்னு தன்னுடைய பேரனுடைய ரூபத்துல நீங்க அவர பார்க்க வேண்டியிருக்கும். அந்த குழந்தை பண்ற ஒவ்வொரு செயலும் உங்க அப்பா பண்ற மாரி இருக்கும். பேரனோ, அல்லது வெளியில இருந்து திடீர்னு எதிர் வீட்டுக்கு புதுசா ஒரு குடித்தனம் வரலாம். அந்த குழந்தை திடீர்னு உங்ககிட்ட ரொம்ப உயிரா இருக்கலாம். அந்த குழந்தை ஒரு நாள் வரலன்னா கூட நீங்களே அந்த வீட்டுக்கு தேடி போகலாம். இல்ல நீங்க அலுவலகத்துல வேலை செய்றீங்களா? அந்த இடத்துலயும் திடீர்னு ஒரு நட்பு கிடைக்கலாம். இப்படி அந்த நட்புக்கள் உங்களுக்கு நீங்க துன்பப்படும் போதெல்லாம் ஏதாவது ஒரு வகையில உறவாவோ, நட்பாவோ, வெளி நபராவோ, முன்ன பின்ன தெரியாத ஒருத்தராவோ உங்ககிட்ட அது வரும். இந்த விளையாட்ட செய்யறது யாருன்னு நினைக்கிறீங்க? இந்த பிரபஞ்சம் தான். நீ எப்போ துவண்டு போய் உட்கார்றியோ, எனக்கு யாருமே இல்ல உதவுறதுக்கு அப்படின்னு அழறியோ, உடனே இந்த பிரபஞ்சத்துடைய வேலை, உடனே அது உங்களுக்கு உங்க பிரியமானவங்கள அனுப்பி உங்கள தேற்றும். இது உங்களுக்கு தெரியாத ரகசியம். நெறைய பேர் சொல்லுவாங்க. நீங்க உங்க மனசுல என்ன கவலை இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க. அது உங்களுக்கு நடத்தி குடுக்கும். உங்களுக்கு எது தேவைன்னாலும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு தேவையான நேரத்துக்கு நீங்க எத கேட்டீங்களோ, அத கொண்டு வந்து சேர்க்கும். ஆமா, நான் தான் அனாதையாச்சே! எனக்கு யாருமே இல்லையே! இந்த பிரபஞ்சம் எப்படி செய்யும்? அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, அதுவும் மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கும். நமக்கு தான் யாரும் இல்லன்றது தெரியும். ஆனா இந்த பிரபஞ்சத்துக்கு, இந்த உலகத்துல பல யுகங்களா நடந்த விஷயங்கள் அத்தனையும் துல்லியமா தெரியும். உங்கள எப்போ யார் கூட சேர்த்து வைக்கணும்? யார உங்கள பார்க்க வைக்கணும்? இது எல்லாம் அந்த பிரபஞ்சத்துக்கு தெரியும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுக்கு தாங்க முடியாத துன்பம் வரும்போது, அதே பிரபஞ்சத்துக்கிட்ட தான் கேட்கணும். யோசிச்சு பாருங்க. எல்லாத்துக்கும் அழிவுன்னு ஒண்ணு இருக்கு. தர கூட சில நேரம் விரிசல் விடுது. ஆனா, இந்த உலகத்துல அழியாம நிலையா, கம்பீரமா நிக்கிறது இந்த வானம் மட்டும்தான். அதாவது இந்த பிரபஞ்சம் மட்டும்தான். அதுல எந்தவித மாற்றமும் இதுவரைக்கும் பல யுகங்களா நடந்ததே இல்ல. சங்க காலம், புராணம், வரலாறு எல்லாத்துலயும் ஒரே சூரியன் தான், ஒரே நிலவு தான், ஒரே வானம் தான்.
யோசிச்சு பாருங்க. அப்போ நீங்க கேட்கிற விஷயங்கள அதுக்கு முதல்ல புரியணும். நீங்க அதுகிட்ட கேட்கணும். என்னால இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த உலகத்துல நான் நம்பின ஒருத்தர் என்ன விட்டு மறைஞ்சிட்டாரு. எனக்கு அடுத்த அடி எப்படி எடுத்து வைக்கணும்னு தெரியல. நீ தான் வழி காமிக்கணும் அப்படின்னு உண்மையான மனசோட வேண்டும் பொழுது, அந்த மனிதர் எங்க இருந்தாலும் உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய மனிதர். தாயாவோ, தந்தையாவோ, கணவராவோ, மகனாவோ யாரா இருந்தாலும் தவறி போய் இருந்தா கவலைப்படாதீங்க. அந்த மனிதர உங்கள பார்க்க வைக்கும். அது இந்த பிரபஞ்சத்துடைய விளையாட்டு. அது உங்ககிட்ட கண்டிப்பா கனெக்ட் பண்ணி விடும். அது எந்த லோகத்துல, இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அது நடக்கும். உங்க வாழ்க்கையிலேயே இந்த மாரி நெறைய விஷயம் பார்த்திருப்பீங்க. நாளைக்கு என்ன பண்ண போறேன்? என்கிட்ட இதுவரைக்கும் ரூ. 1 கிடையாது. நாளைக்கு இந்த குடும்பத்த எப்படி நடத்தப் போறேன்? எனக்குன்னு உதவுறதுக்கு யாருமே கிடையாது. ரூ. 10 கேட்டா கூட தர்றதுக்கு ஆளே கிடையாது. அப்படின்னு நினைக்கும்போது, யாருன்னே தெரியாத ஒருத்தர் திடீர்னு உங்களுக்கு பணம் குடுப்பார். இது கடவுளுடைய, அதாவது இந்த பிரபஞ்சத்துடைய விளையாட்டு. திடீர்னு துவண்டு போய் ஒரு மனிதன் உட்கார்ந்திருப்பான். நான் இதுவரைக்கும் எல்லாம் முயற்சி பண்ணேன். என்னுடைய பணமெல்லாம் அழிஞ்சு போச்சு. அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. அப்படின்னும்போது, அந்த பையனுக்கு முன்ன பின்ன தெரியாத ஒருத்தருடைய தொடர்பு கிடைக்கும். அது யாருன்னே அவனுக்கு தெரியாது. இதுவரைக்கும் பார்த்திருக்க மாட்டான். அந்த மனிதர் சொல்லுவாரு, "ஏன் தம்பி நீ இத பண்ணீங்க? பேசாம இத பண்ணியிருக்கலாம்ல? நான் எப்படிங்க பண்றது? சரி அதுக்கு உண்டான இடம் எனக்கு தெரியும். நான் காமிக்கிறேன் வா." அப்படின்னு கூட்டிட்டு போய் அந்த வேலையில அவன கனெக்ட் பண்ணி விடுவாரு. அந்த வேலைக்கு போன அப்புறம் அவனுடைய வாழ்க்கையே மாறிடும். ஆனா அவனுடைய மனசுல மாத்திரம் இந்த மனுஷன் யார் அப்படின்ற கேள்வி எழுந்துகிட்டே இருக்கும். அவர் யாருன்னே தெரியாது. ஆனா அவர் வந்த அப்புறம் என் வாழ்க்கையில பயங்கரமான மாற்றம். கடவுளா கூட இருக்கலாம். எனக்கு தெரியாது. ஆனா அந்த மனுஷன பார்த்த அப்புறம் என் லைஃபே மாறி போச்சு. இத சொல்லாத ஒருத்தர் கூட கிடையாது. நான் இந்த மாரி ஒரு தவறு பண்ணிட்டேன். என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னும்போது, "ஏன் தம்பி இது தப்பு இல்லையா? இப்படி பண்ணாம நீ இப்படி பண்ணியிருக்கலாமே!" அப்படின்னும்போது, நம்மளுடைய வாழ்க்கையை எந்த பாதைக்கு போகணும்னு மாற்றி அமைக்கிறது இந்த நபர்கள் தான். அதாவது இந்த ஜென்ம பந்தம் தான் உங்களுக்கு அந்த அறிவுரையை சொல்றது. அதே மாரி பெண்களா இருந்தாலும், நீங்க துவண்டு போய், "எனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லையே! என் கணவர் இல்லையே! நான் என்ன பண்ணுவேன்? இன்னைக்கு நான் இப்படி கதறி அழறேனே! எனக்கு வாழ்க்கையில எப்படி வாழணும்னு கூட தெரியாதே! எல்லாமே அவர் தானே சொல்லிக் குடுப்பாரு." அப்படின்னு நெனச்சு கதறி அழும்போது, சின்ன குழந்தை உங்களுக்கு உங்க வாழ்க்கைய மாத்துறதுக்கு ஒரு வழி சொல்லிட்டு போகும். யார் ரூபத்திலயாவது உங்களுக்கு அந்த மாற்றம் மிகப்பெரிய சாதனையை கொடுக்கும். அது உங்க வீட்டுக்கு போறவங்களா இருக்கலாம். நீங்க அலுவலகத்துல பார்க்குறவங்களா இருக்கலாம். இல்ல கோவிலுக்கு போய் உட்காரும்போது அங்க சொல்றவங்களா இருக்கலாம். யார் வேணாலும் இருக்கலாம். இது எப்படி உங்களுக்கு உணர்த்தும்னா, அந்த மனிதர்களை பார்க்கும்போது உங்க கண்ணு டக்குன்னு பிரகாசமா, ஆச்சரியமா ஆகும். முதல் அறிகுறி அதுதான். பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஆச்சரியம். இவர நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். எங்க பார்த்தேன்னு தெரியலையே! அவர திருப்பியும் பார்க்கணும். ஆனா, உங்க கண்ணுக்கு அதுக்கப்புறம் தெரிய மாட்டாங்க. ஆனா நீங்க அந்த மனசு மாத்திரம் நினைக்கும். நான் நல்லா பார்த்தேன். அவர் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். அந்த குழப்பம் உங்கள பல நாள் தூங்க விடாம பண்ணும். அவரு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போதும். நான் நிச்சயமா வாழ்க்கையில உயர்ந்திருப்பேன். அது ஏதாவது சொல்ல நல்லா இருந்திருக்கும். அப்படின்னு யோசிக்கும்போது, அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு ஃபோன் வரும். நீங்க எதிர்பார்த்த வார்த்தை அந்த ஃபோன் மூலியமா வரலாம். வேற யாராவது ஒருத்தர் அந்த வார்த்தைய சொல்லலாம். நீங்க இந்த மனிதர்கிட்ட எதிர்பார்த்த வார்த்தை வேற யார் மூலமாவது உங்களுக்கு வரும். இது ஒரு கேம் மாரி தான். நீங்க ஒரு பொருள கண்டுபிடிக்கணும்னா, ஒரு பொருள கண்டுபிடிக்கிறதுக்கு முதல் க்ளூ, அடுத்த க்ளூ இந்த மாரி தாங்க இந்த க்ளூ நடந்துட்டே இருக்கும். இது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்த குடுக்கும்.
உங்களுடைய வாழ்க்கை வாழத் தெரியல, இல்ல துணைக்கு யாரும் இல்ல அப்படின்னு கவலைப்படாதீங்க. நம்ம வாழ்க்கையில பிறக்கும்போது யாரும் இல்லாம, துணையும் இல்லாம, இவங்க உதவுவாங்க அப்படின்னு நெனச்சு நம்ம பொறக்கலங்க. ஆனா, நமக்கு எப்போ வழிகாட்டணுமோ, அது யார் மூலமோ வந்து உங்களுக்கு காமிச்சு, உங்கள சிகரத்த தொட வைக்கும். அதுதான் இந்த வாழ்க்கையுடைய ரகசியம். நெறைய பேருக்கு தெரியாத விஷயம். இத நீங்க நெறைய பேர் வாழ்க்கையில பார்த்திருப்பீங்க. அடுத்த கட்டம் நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு எதுவுமே தெரியாதே! இந்த வீடு மாத்திரம் தானே! இந்த வீட்ட விட்டு வெளியில கூட கால வைக்க தெரியாதே! ஆனா, ஒரு 10 வருஷம் கழிச்சோ, 5 வருஷம் கழிச்சோ பார்த்தா, இத விட சிறந்த இடத்துல நீங்க உட்கார்ந்திருப்பீங்க. அதுக்கு ஒரு நட்பு ஏதாவது ஒரு ரூபத்துல உங்களுக்கு அதுக்குண்டான வழி கிடைச்சிருக்கும். இவங்க கிட்ட இருந்து நான் எப்படி தப்பிக்க போறேன்? என்னை இவ்ளோ சித்திரவதை பண்றாங்களே! நான் இங்கேருந்து தப்பிக்க வாய்ப்பே கிடையாது. நான் இங்கேயே தான் இருந்தாகணும். கடைசி கட்டம் ஆட்டம் மாறிய நெறைய விளையாட்டுக்கள் இருக்கு. அந்த விளையாட்டு தான் இந்த ஜென்ம பந்தம். இது கண்டிப்பா உங்கள தவிக்க விடாது. இது கடைசி வரைக்கும் உங்களுக்கு துணையா இருக்கும். முக்கியமா ஒவ்வொரு ஜென்மத்தில இவங்க தொடர்ந்து வர்றதுக்கு காரணம் கர்மா தான். நம்ப தப்பு பண்ணியிருந்தா, அந்த தப்புக்கு தண்டனை போன ஜென்மத்தில அவங்க குடுக்கலன்னா, இந்த ஜென்மத்தில நமக்கு குடுக்கறதுக்கு வருவாங்க. நம்ம நல்லது பண்ணியிருந்தா, அந்த நல்லது உங்கள தேடி வந்து, உங்களுக்கு வந்து உதவி செஞ்சுட்டு போகும். நீங்க தவற விட்டதெல்லாம் உங்களுக்கு திரும்பவும் கொண்டு வந்து குடுத்துட்டு போகும். அதனால தான் சொல்வாங்க, "தப்பு செய்யாதீங்க. அது காலம் கடந்து கூட உங்ககிட்ட வந்து சேரும்." இதுல மாற்றமே கிடையாதுங்க. சில பேர் நினைப்போம், இதுக்கெல்லாம் கடவுள் தான் காரணம். இந்த கடவுள் வந்து என் வாழ்க்கைய ஏன் இப்படி விளையாடுது? நல்லா ஒண்ணு யோசிச்சுக்கோங்க. நீங்க இந்த பிறவியில இந்த அம்மா, அப்பாவுக்கு பொறக்கணும். அத மாத்திரம் தான் கடவுள் முடிவு பண்ணுது. நம்ம வாழ்க்கையில முக்கியமா நம்ம துன்பப்படுறதுக்கு காரணம், நாமே விரும்பி தேர்ந்தெடுத்த ஒரு பொருளால தான். அது காரா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும், ஒரு குடும்பமா இருக்கட்டும். நாம எதெல்லாம் விரும்பி, இது எனக்கு இருந்தா நான் வாழ்ந்துருவேன் அப்படின்னு நினைக்கிறோமோ, இது இல்லன்னா தான் என்னால வாழ முடியும்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்கும். எதை நம்ம அதிகம் நேசிக்கிறோமோ, அது உங்களுக்கு துன்பத்தை தரும். எதையும் அளவோட வச்சுக்கணும். அப்பதான் நம்மனால நிம்மதியா வாழ முடியும். அதே போல யாருக்கும் துன்பம் தர நினைக்காதீங்க. உங்களுக்கு ஒருத்தர் துன்பம் கொடுத்தா, நம்ம பதிலுக்கு குடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அந்த நிமிஷம் யோசிச்சுக்கங்க. இந்த ஆத்மாவுக்கு போன ஜென்மத்துல நம்ம ஏதோ துன்பம் செஞ்சிருக்கோம். அதனால இது நமக்கு இந்த ஜென்மத்துல வந்து நமக்கு பிரச்சனை குடுக்குது. பரவால்ல, நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது, அந்த துன்பம் படிப்படியா உங்கள விட்டு விலகி போயிடும். இந்த ஜென்ம பந்தம் தன்னுடைய உறவுகளை எந்த காலத்துக் கொண்டும் தவிக்க மாத்திரம் விடாது. கண்டிப்பா உங்கள தேடி வந்து அது எந்த ரூபத்திலயாவது உங்களுக்கு ஆபத்தான கட்டத்துல, உயிர் போகிற பிரச்சனையில வந்து யார் மூலியமாவது உங்களுக்கு உதவி செஞ்சு உங்கள காப்பாத்தி வாழ வைக்கிறதுக்கு தான் இந்த ஜென்ம பந்தம். நீங்க எத்தனை பிறவி எடுத்தாலும் மரமாவோ, செடியாவோ, விலங்காவோ, பறவையாவோ எதுவாக இருந்தாலும் தொடர்ச்சியா உங்க கூட வரும். நீங்க ஒரு செடியா இருந்தீங்கன்னா, நீங்க எங்கேயோ இருந்து அந்த மரத்த தேடி வேண்டியதா இருக்கும். இதெல்லாம் நடக்கிற விஷயம் தாங்க. நான் உங்களுக்கு சொன்ன அத்தனையும் உங்களுக்கு எல்லா முறையிலயும் விளக்கி சொல்லிட்டேன். அதனால துன்பம் வந்துருச்சுன்னு பயப்படாதீங்க, கலங்காதீங்க. கண்டிப்பா உங்க கூட வாழ்ந்த அந்த ஆத்ம பந்தம் உங்கள தேடி வந்து, உங்கள சரியான நேரத்துல கை தூக்கி உங்கள வாழ வைக்கும். உங்களுக்கு இந்த உலகத்துல எல்லாம் புதுசா இருக்கு, எனக்கு வாழத் தெரியலன்னு நினைக்கிறீங்களா? கரெக்ட்டா அந்த நேரத்துக்கு யாருடைய ரூபத்திலயாவது வந்து உங்களுக்கு வாழ்க்கைய எப்படி வாழணும்னு வாழ வைக்க கத்துக் குடுக்கும். இதெல்லாம்
உண்மையா நடக்கிற விஷயங்க. சில விஷயங்கள் கடைசி வரைக்கும் இவங்க கூட தான் வாழ்ந்தாவணும் அப்படின்னு நினைச்சா யாருக்காகவும் விட்டு கொடுக்காது. அந்த வாழ்க்கைய கடைசி ஜென்மம் வரைக்கும் அவங்களோட தான் வாழும். அந்த வாழ்க்கைய யார் கூடவாது வாழ்ந்தாலும் திரும்பவும் பறிச்சிடும். இதுதாங்க ஜென்ம பந்தம் இறுதி வரை வர்றதுக்கு காரணம். பிறவிகள் மாறலாம், ஆனால் அந்த பந்தங்கள் மாறாது. ஆத்மாவுக்கு ஞாபகம் அதிகம் இருக்கு. அந்த ஆத்மா எதையும் மறக்காது. அது பாவமாய் இருந்தாலும் சரி, நன்மையாய் இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் அந்த ஆத்மா பதில் கொடுக்கும். கண்டிப்பா கொடுக்கலனாலும் இந்த பிரபஞ்சம் அதுக்கு ஞாபகத்தை கொடுத்து, உன்னுடைய உறவு அங்க இருக்கு. நீ போய் அதுக்கு சரியான பதில் குடு. அத வாழ வையி. உன்னுடைய துரோகி அங்க இருக்கான். அவனுக்கு இந்த நேரத்துல சரியான தண்டனையை கொடு அப்படின்னு அதுவே எல்லா வேலையும் செய்யும். இந்த பிரபஞ்சத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. நமக்கு தண்டனை கொடுக்க புதுசா யாரும் வர வேணாங்க. நமக்கு திடீர்னு வர நபர்களே அது நம்ம புரிஞ்சிருப்போம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.